வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டம் பகவந்த் மான் முன்னிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆவரங்குடிப்பட்டியில் துப்பாக்கி சுடும் போட்டியை தொடங்கி வைத்தார் அண்ணாமலை. வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டு. இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக முதல்வரின் செயல்கள் உள்ளன. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. T20 அணியின் பயிற்சியாளராக கங்குலி நியமனம். இந்திய பொருட்களுக்கு 50% வரி இன்று முதல் அமல். வரைவு அறிவிப்பை அமெரிக்கா சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை வெளியிட்டது. ஆசிய துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான டிராப் பிரிவில் இந்தியாவின் நீரு தண்டா தங்கம் வென்றார். காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பத்திரிகையாளர்கள் 5 பேர் உள்பட 20 பேர் உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி படிப்புச் சான்றிதழ் விவகாரம் மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சச்சின் தத்தா தீர்ப்பு. காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கம் வென்றார். அரசு பள்ளிகளில் தரமான கல்வி இல்லாததால் மாணவர் சேர்க்கை 1.40 லட்சம் குறைந்துள்ளது. மணப்பாறையில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு சார்பில் சென்னை இதழில் கல்வி நிறுவனம் கோட்டூர்புரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெண்ணின் நெஞ்சில் குத்தி இதயம் வரை சென்ற ஊசியை பாதுகாப்பாக அகற்றிய மருத்துவ குழுவினருக்கு டீன் அருள் சுந்தரேஷ்குமார் பாராட்டு. சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தனக்கு ஆதரவு கோரி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்கின்றார். தனது விமானத்தில் முதல் முறையாக பயணியாக வந்த தாயை கௌரவப்படுத்திய இண்டிகோ பைலட். நான் இயக்கும் விமானத்தில் பயணிக்கும் தாயை கைதட்டி பாராட்டுங்கள் என பேச்சு. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கினால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை தமிழக அரசு எச்சரிக்கை. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் 100 வீடுகளுக்கு விநாயகர் சிலைகள் வழங்கி இஸ்லாமியர்கள். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.